என்னம்மா கத்திட்டே இருக்க? வீடுன்னு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரத்தாமா செய்யும். ஆமா, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாருமே தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, அக்கா தங்கச்சில அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரணும். வேலை வெட்டிலாம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அண்ணன் வீடு, தம்பி வீடுன்னு வந்து பார்க்கணும். எப்பயோ ஒரு முறை வந்து பார்த்தா அது நல்லா இருக்காது இல்ல? நீங்க வர மாட்டேங்கிறீங்களே. பிறந்த பொண்ணு அடிக்கடிக்கு வரணும். நாங்களாம் அண்ணன்மாருங்களாம் வரலாமா? தப்பு இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அதெல்லாம் 2 நாள் தங்கி கறி குழம்பு மீன் குழம்புலாம் ஆக்கி போடுவோம், சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா, நீ அக்கா தங்கச்சியில யாரையும் குத்தம் சொல்லல. எல்லாருமே பொண்டாட்டி மார்களுக்கு தான் கொஞ்சம் நாத்தனாவை கண்டாவே கொஞ்சம் கசப்பா இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் இல்ல, ஏன் பொண்டாட்டில அப்படி இல்லப்பா, தங்கமானவோ. ஆமா, மத்த நடக்குது 100ல ஒரு 10 பேர் அப்படி நடக்கிறாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். எப்பயுமே வந்து நாத்தனாவை வந்து மனம் குளிர வச்சா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். தெரியுதாடி? புரிஞ்சுக்கினியா? ஏங்க கத்திட்டே இருக்கேன்னு சொல்றீங்க? நானா நாத்தனாமார் வரக்கூடாது நான் சொல்றேன். வந்து அவங்க 2 நாள் தங்கிட்டு போட்டுமேங்க. நான் கறி மீன் நல்லா செஞ்சு நல்லா போட்டு விடலாம். வந்து போனா தானங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நாங்க என்னங்க பண்றது? நான் வரக்கூடாது நான் சொல்றேன். அவங்க வந்து 2 நாள் இருந்து தங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலை வேலைன்னு போயிட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணட்டும்?